எப்படி இருக்கீங்க செல்லம்? எல்லோருக்கும் வணக்கம். ஐ லவ் யூ டூ செல்லம். ஐயா திருமாவளவன் சார் இருக்கார்ல, அவருக்கு என்ன நல்லா புரியும். நான் பெங்களூர்ல ஓட்டு போடுறதுக்காக போயிருந்தேன். இந்த அரசியல், இந்த எலெக்ஷன் பல இடங்களில் பேசிக்கிட்டு இருந்தேன். போன் அடித்தாரு. எங்க இருக்கீங்க? பெங்களூர்ல இருக்கு. நான் பார்க்கணும்னு சொன்னாரு. நீங்க ஏன் வரீங்க? நான் வரேன், நான் பார்க்கறேன். இல்ல இல்ல பார்த்து தான் ஆகணும்னாரு. சந்திச்சோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அது இது இது எதை பேசுறாரு. கடைசியில் ஒரு வார்த்தை கொடுவாரு, நீங்க எந்த கட்சி மேடையும் உங்களை பார்க்க முடியாது. ஆமா சார், எனக்கு கட்சி மேடெல்லாம் நிற்க முடியாது. நான் எந்த கட்சிக்கும் சார்ந்த வேண்டாம், எனக்கு பிடிக்காது அது. ஐயாவுக்கு கேட்ட மாதிரி, ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன அனுமதி எங்க கொடுக்கணும். என்ன அது? இல்லை, ஒரு விருது கொடுக்குறோம், அது எங்க கட்சி மூலமா கொடுக்கணும் அப்படின்னாரு. நான் அவருக்கு சொன்னேன், நான் போராடுற கொலைக்காக போராடுற நீங்களோ உங்க கட்சியோ என்னுடைய தோழர்கள், நான் வர்றேன். இன்னைக்கு இங்க முன்னாடி இருக்கேன். இங்க விருது வாங்கிய பல பேர், இல்லையா திருமாவளவன் அவர்கள் போல அவ்வளவு பெரிய நீண்ட கால பயணம் இல்லை எனக்கு அரசியல்ல, கொள்கை போராட்டத்தில். ஆனாலும் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பலரும் கேட்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுவேன் நானு. பாருங்க, உடம்புக்கு ஒரு காயமானால் நாங்க சும்மா இருந்தாலும் அந்த வலி குறைஞ்சிரும், காணாம போயிடும். ஆனா ஒரு சமுதாயத்துக்கு, ஒரு நாட்டுக்கு காயமானால் நாம் பேசாம இருந்தால் அதிகமாகும். நான் ஒரு கலைஞன் தான், ஆனா என்னோட திறமையால நான் கலைஞன் ஆகவில்லை. என்னை விட திறமைசாலிகள் அதிகமா இருக்காங்க. அன்னைக்கு இன்னைக்கு ஒரு மேடையில நான் நிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய திறமை மட்டுமில்லை, அது மக்களோட அன்பு, மக்களோட நம்பிக்கை. ஆக ஒரு மேடி ஏற்றிய மக்களுக்கு, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும் போது, ஒரு கலைஞன் கோழையாயிட்டா ஒரு சமுதாயம் கோழையாயிடும். நான் செஞ்சிட்டு இருக்கிறது பெரிய வேலை இல்லை, அது என்னுடைய கடமை, அது என்னுடைய மனசாட்சி. ஏனென்றால் வாழ்க்கை ஒரு கலைஞனா எனக்கு புரியுது. அந்த புரிதல் எனக்கு என்னோட திறமையில வந்ததில்லை. லங்கேஷ் போன்ற, மார்க்ஸ் போன்ற, அம்பேத்கர் போன்ற, காந்தி போன்ற, பாரதி போன்ற, இப்படி பலர்களோட சிந்தனையை படித்து அதை உள்வாங்கி, அதனாலதான் வந்தது எனக்கு இந்த புரிதல். அந்த புரிதல் இருக்கும்போது கண்ணுக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு. 10 வருஷத்துக்குள்ள இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். 9 வருஷத்துல இருந்தா இந்த மன்னரை நான் எதிர்த்துட்டு இருக்கேன். இப்பெல்லாம் மன்னர்ன்னு சொல்ல முடியாதுப்பா, மன்னிக்கணும். அவர் தான் தெய்வ குழந்தை ஆயிட்டாரு. அவரை இனிமே நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. அவர்தான் நாட்டுக்கு, அவரால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவரை திட்ட முடியாது. மனுஷனாயா நீ என்ன முடியாது. ஏனென்றால் தெய்வம் சோதிக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். சரி, அவன் எப்படியும் போவான், அதுக்கப்புறம் பேசிக்கலாம்.